தென் மாவட்டங்களை பாஜக குறிவைக்கிறது. அதனுடைய சான்றாகவே அமித்ஷா அவர்களுடைய தமிழக வருகை, குறிப்பாக மதுரையில் இன்றைய தினம் நடைபெறக்கூடிய ஆலோசனை கூட்டம் மற்றும் அந்த கூட்டத்தை பார்க்க வேண்டி இருக்கிறதாக கூறப்படுகிறது. இந்த தருணத்தில் திரு பத்திரிகையாளர் பிரியன் அவர்கள் நம்முடைய இணைந்திருக்கிறார். வணக்கம் திரு பிரியன். அதாவது பாஜகவை பொறுத்த வரைக்கும் வரக்கூடிய இந்த சட்டமன்ற தேர்தலில் அமமுக, அதிமுக, ஓபிஎஸ் இவர்கள் அனைவரையும் ஒருங்கிணைப்பது மூலமாக வெற்றியை பெற்றுவிடலாம் அப்படின்ற ஒரு கணக்கு இருப்பதாக கூறப்படுகிறது. அது உண்மைதானா, இல்ல அந்த கணக்கு இந்த வெற்றியை சாத்தியமாக்குமா? இதை எப்படி நாம புரிந்து கொள்ளலாம்? அதாவது தென் மாவட்டங்கள்ல அதிமுகவும் பாஜகவும் ஒன்றுபட்டு இருந்தால் அது திமுகவுக்கு ஒரு சரியான ஒரு போட்டியை கடும் நெருக்கடியை கொடுக்கும் என்பது ஒரு பொதுவான ஒரு எதிர்பார்ப்பா நான் பாக்குறேன். கொஞ்சம் ஒரு புள்ளி விவரங்களை கொஞ்சம் பாத்தீங்கன்னா அது சரியா இருக்கா இல்லையான்றது ஒரு ஆய்வுக்குரிய ஒரு விஷயமா நம்ம பார்க்கலாம். அதாவது 21 தேர்தலில் அஇஅதிமுக, பாஜக, ஓபிஎஸும் அதிமுக இருந்தார். ஆனா தினகரன் தனியா இருந்தார். அந்த தேர்தலில் 20 இடங்கள் பாஜகவுக்கு கொடுக்கப்பட்டது. அது தென் மாவட்டங்களில் 8 இடங்கள்ல பாஜக போட்டி போட்டது. ஆனா அதனால 2 இடங்கள்ல தான் வின் பண்ணாங்க. ஆக்சுவலா தினகரன் தனியா இருந்தாரு. ஆனா தினகரனுடைய செல்வாக்கு என்பது 19 தேர்தலில் இருந்த அளவுக்கு 21 சட்டமன்ற தேர்தலில் இல்லை, அது குறைஞ்சு போச்சு. ஸோ 8ல் 2 இடங்கள் தான் பாஜக 21 வின் பண்ணிச்சு. மறுபடியும் நீங்க 24 எலெக்ஷன் வந்தீங்கன்னா அதிமுக, பாஜக தனியா இருந்தாங்க. மொத்தம் தென் மாவட்டங்கள்ல 10 தொகுதிகளில் திண்டுக்கல்ல இருந்து கன்னியாகுமரி, இந்த பக்கம் தேனியிலிருந்து ராமநாதபுரம் வரையும் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1,05,00,000 ஓட்டுகள் பதிவாச்சு. ஆக்சுவலா அந்த பதிவான ஓட்டுகள்ல பாஜக கூட்டணி கட்சிகள் வாங்கின ஓட்டு 23 லட்சம், அதிமுக வாங்கின ஓட்டு 17 லட்சம் தான் வாங்கினாங்க. அப்போ ரெண்டு சேர்த்தா 1,05,00,000 பதிவான ஓட்டுகள்ல இந்த அதிமுக பாஜக கூட்டணி 40 லட்சம் ஓட்டு தான் வாங்கியிருக்கு. அப்போ அது தென் மாவட்டங்கள்ல உண்மையிலேயே பலமா இருக்கா அப்படின்ற ஒரு எண்ணம் வருது நமக்கு. அப்போ அதை பலப்படுத்த வேண்டிய சூழல் வந்திருக்கு. இப்போ தினகரன் சேர்ந்திருக்கிறது ஒரு அட்வான்டேஜ்னு சொல்றாங்க. ஆனா அரசியல்ல சில சமயம் அரித்மேட்டிக் ஒர்க் ஆகும், சில சமயம் கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகும். தினகரன் அதிமுக சேர்ந்ததுனாலேயே தினகரன் கட்சியில் இருக்கிறவங்க பல பேருக்கு பாஜக பிடிக்காத கூட இருக்கலாம். அவர்கள் கட்சி மாறி ஓட்டு போடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதே மாதிரி அதிமுக பாஜகவோட பிடிக்காத கீழே அதிமுக தொண்டர்கள் இருக்கலாம். அதனால ஒட்டுமொத்தமா ஒரே அதிமுக பாஜக தினகரன்லாம் சேர்ந்துட்டாங்கன்றதுனாலேயே அவர்கள் அதிகமான ஓட்டுகள் பெறுவார்கள் என்றோ திமுகவுக்கு டஃப் கொடுப்பார்கள் என்றோ எதிர்பார்ப்பது ஒரு பொதுவான எதிர்பார்ப்பு. ஆனால் புள்ளி விவரங்களை பார்க்கும்போது அதிமுக பாஜக அணி கடுமையாக வேலை செய்ய வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கு. தினகரன் சேர்ந்தாலும் கூட அது மொத்தமே பாத்தீங்கன்னா பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல 1,05,00,000 ஓட்டு பதிவான ஓட்டுகள்ல 40 லட்சம் ஓட்டுகள் தான் அதிமுக பாஜக வாங்கியிருக்கு. மீதி இருக்கிற 60 லட்சத்தை திமுக கூட்டணி கட்சியில வாங்கியிருக்காங்க.